வணக்கம். ஆசான் பாகம் 3 என்னுடைய 5வது புத்தகம். ஆசான் பாகம் 1, 2 ஒரு 5000 பேருக்கு மேலே வாங்கி படிச்சிருக்காங்க. கண்டிப்பாக படித்த எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா ஆசான் பாகம் 1, 2 ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்து எழுதின புத்தகம் பார்க்குறீங்கன்னா ஒரு கதை புத்தகம், வரலாற்று புனைவு நாவல், தஞ்சையின் வாசம், ராயரின் மகுடம். இது ரெண்டுமே ஒரு பெரிய படைப்புங்க. ஒரு 800 பக்கம் வரும். ஸோ ஒரு ஸ்டோரிக்காக மட்டுமே அவ்வளோ பெரிய புக்கு எழுதிட்டு திரும்ப நான் ஆசான் பாகம் 3 எழுதுகிறேன் அப்படின்னா ஸ்டோரியும் நல்லா இருக்கணும், கதையும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி பங்குச்சந்தையை பற்றியும் இருக்கணும், அதே மாதிரி பிரபஞ்சத்தை பற்றியும் இருக்கணும். எல்லாமே இருக்குது. எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த புத்தகத்தில். ஓகே, நம்ம புக்கை பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான டே கொஞ்சம் போரிங்காக தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. பட் போரிங்காக முடிச்சிடக்கூடாது, ப்ரொடக்டிவாக முடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு புக்கு டைப்பிங் பண்ணிவிட்டு கரெக்ஷன் பண்ணணும். ப்ரோ அது நீங்கள் தான் பண்ணுவீங்களா அப்படின்னா, எஸ் நான் தாங்க பண்ணுவேன். வெளியே யார்ட்டையுமே நான் கொடுக்கறது கிடையாது. எனக்கு டைப்பிங் தெரியும், அதே மாதிரி எடிட்டிங் தெரியும். அப்படிங்கிறனால நானே ஃபுல் புக்கையுமே கம்ப்ளீட்டாக டைப் பண்ணி கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணிடுவேன். புக்கோட ரேப்பர் எல்லாமே நானாக தான் பண்ணுவேன். கரெக்ஷன் மட்டும் நான் ஒரு 3 வாட்டி பண்ணிவிட்டு தமிழ் ஆசிரியர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துருவேன். அவங்களும் ஒரு டைம் கரெக்ஷன் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் புக்கு உங்கள் கைக்கே வரும். ஸோ இப்போதைக்கு புக்கு டைப் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 280 பக்கம் வந்திருக்குது. இன்னும் ஒரு 100 பக்கம் டைப் பண்ண வேண்டியது இருக்குது. அது இன்றைக்கி கொஞ்சம் பண்ணணும், நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கொஞ்சம் பண்ணணும். அதே மாதிரி ஒரு 26 வயசில் என்னால் ஒரு 5 புத்தகம் எழுத முடியுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் பிரபஞ்சம், தனிமை, கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறது. இந்த 3 தான் என்னை புக்கு எழுத வச்சுச்சுங்க. நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டேன், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்டேன். அது கேட்டதுனால இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக்கிங் பண்ணுறது எல்லாத்தையுமே விட வச்சுச்சு. அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட மாதிரி புக்கு எழுதினேன். நான் எழுதினேன் அப்படிங்கிறத விட பிரபஞ்சம் தான் எழுதுச்சு. எனக்கே தெரியாத விஷயங்களை கூட அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பேன். பிரபஞ்சம் தான் அந்த காலையில் 5 மணிக்கு எனக்கு அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்து எழுத வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு 300வது பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பக்கம், ராவன் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள். சுய ஒழுக்கம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. சுய ஒழுக்கமே உன்னை செதுக்கும். சுய ஒழுக்கமே உன் தலையெழுத்தை மாற்றி எழுதும். சுய ஒழுக்கமே உன் வளர்ச்சியை தீர்மானிக்கும். இந்த மந்திரவாதி, உன் தந்தை, உன் வள்ளி மயில் இவர்கள் யாரும் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் சுய ஒழுக்கத்தால் அதை மாற்ற முடியும். ஆகையால் இனி ஒழுக்கத்தை விட்டுவிடாதே. உன்னால் முடியும். ஒவ்வொரு நாளும் உன்னை வென்று வெற்றியாளனாக மாறப்பார். இது ஒரு பக்கத்தில் வரக்கூடிய ஒரு பேராகிராஃப். இதில் இன்னும் பிழை திருத்தம் இருக்குது, வார்த்தை திருத்தம் இருக்குது, எழுத்து பிழை நிறைய இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் நான் இனிமேல் தான் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போதைக்கு டைப்பிங் பண்ணியிருக்கேன். வேகமாக டைப்பிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கிட்டு மாறிக்கும் இந்த மாதிரிலாம். பட் அதை நான் கரெக்ஷன் பண்ணி உங்ககிட்ட வரும்போது இந்த மாதிரிலாம் வராதுங்க, பெர்ஃபெக்டாக வரும். ஒரே செகண்ட் இருங்க, ஒரு கால் வருது. சொல்லுங்கள். புக்கு இன்னும் பேக் பண்ணல. நான் 5 o'clock பேக் பண்ணிடுறேங்க. ஓகே கண்டிப்பாக பேக் பண்ணிடுவாங்க. இந்த டேல நான் ஒரு பிளான் பண்ணா, இந்த டே எனக்கு ஒரு பிளான் வச்சுக்க போல. இன்னைக்கு சாட்டர்டே வேறையா, நான் புக்கு பேக் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு பேக் பண்ணி அனுப்புனா தான் மண்டேக்குள்ள புக்கு போகுங்க. இல்லை அப்படின்னா மண்டே தான் பேக் பண்ணி அனுப்ப முடியும். ஸோ இன்னொரு 1 hour இருக்கு, அதுக்குள்ள நான் வேகமாக பேக் பண்ணி அனுப்புறேன். அதே மாதிரி நீங்க கேட்டீங்க இல்லையா, ஆசான் பாகம் 1, பாகம் 2, ராயரின் மகுடம், தஞ்சையின் வாசம், இந்த புக்கெலாம் நான் எழுதியிருக்கேன். எவ்வளோ புக்கு நான் பிரிண்ட் பண்ணுறேன், எவ்வளோ புக்கு நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதா சில பேர் கேட்டீங்க. நான் நேரடியாக காமிக்கிறேன் எவ்வளோ புக்கு நான் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத. முதல்ல நம்ம பேக் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம். தினமும் இந்த மாதிரி நான் புக்கு பேக் பண்ணுவாங்க. ஒரு நாள் கூட ஏன்டா பேக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் எழுதின புத்தகத்தை ஒருத்தங்க வாங்கி படிக்க போகிறாங்க அப்படிங்கும்போது அதை விட பெரிய சந்தோஷம் வேறு என்னங்க இருக்குது. ஸோ நான் ரொம்பவே ஹாப்பியாக புக்கெலாம் பேக் பண்ணுவேன். பேக்கிங் பண்ணும்போது அப்படியே மூவி பார்த்துட்டு சாங்ஸ்லாம் கேட்டுக்கிட்டே பேக்கிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக மாறிடும் அந்த பேக்கிங் டைம். என் லைஃப்பில் இது வரைக்கும் ஒரு புக்கு கூட போகாமல் இருந்த நாளே கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 10 புத்தகம் போகும். அதுவே போகாத நாள் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் வச்சும் போயிருங்க. யூனிவர்ஸ் அப்படிலாம் விடாது. கடைசி நிமிஷத்தில் கூட ஒரு புத்தகம் போயிடும். இந்த பிரபஞ்சம் எவ்வளோ அதிசயமானதுங்க. இந்த பூமியில் எல்லாமே தரையோட தரையாக தான் இருக்குது. பறக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்களை பயன்படுத்தி பறந்து போய் இறங்கிடுது. நிரந்தரமாக பறந்துக்கிட்டு மட்டுமே இருக்க முடியாது, ஃபியூயல் தேவைப்படும். ஆனால்
இந்த உலகம் பாருங்கள், பூமி பாருங்கள், செவ்வாய் கிரகம் பாருங்கள், சூரியன் பாருங்கள், எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் பறந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து தானாக உருவாச்சு, இது சயின்ஸ் மட்டும்தான் சொன்னால் நம்ப முடியுமாங்க? இல்லை. பிரபஞ்சம் மிக மிக அதிசயமானதுங்க. இன்னும் மனித மூளைக்கு எட்டாத விஷயங்கள் எவ்வளவோ இந்த உலகத்தில் வந்து இருக்க தான் செய்யுது. இப்படிலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்மளே ஒரு புக் எழுதுனா என்னன்னு சொல்லி எழுத ஆரம்பித்தேன். ரொம்ப நல்லா வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ பிரபஞ்சத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நான் நிறையா வந்து புத்தகத்தில் எழுதியிருப்பேன், அதெல்லாம் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் நம்ப ஆரம்பிப்பீங்க. எந்த மாதிரி ட்ரிக்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அதையும் எழுதியிருப்பேன். ஸோ அதையுமே படித்து பாருங்கள். ஸோ பேக்கிங் முடிக்கிறதுக்கு ஒரு 2 hours மேலே ஆகிடுச்சுங்க. ஏன்னா மெதுவாக தான் பேக்கிங் வந்து பண்ணி ஆகணும். ஒரு புத்தகம் தானே சொல்லிட்டு சும்மா ஒரு கவரில் போட்டு அட்ரஸ் போட்டு அனுப்ப மாட்டேன். அதை பக்காவாக பேக் பண்ணி ஒரு கிஃப்ட் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி தான் நான் ஒவ்வொரு புத்தகத்தையுமே அனுப்புவேன். ஒரு வழியாக புக்கெலாம் பேக் பண்ணி முடிச்சாச்சுங்க. மொத்தமாக வந்து 10 books வந்து இருந்துச்சு. எல்லாமே பேக் பண்ணி முடிச்சாச்சு. ஆத்தர் காம்போ பார்ட் 1 பார்ட் 2 ராயல் மகுடம் காம்போ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பேக் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து நம்ம எவ்வளோ புக்கு வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன், என்னென்ன புக்கெலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கேட்ட ஆசான் பாகம் 3 புக்கோட கவர் காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய புத்தக அறை, பொக்கிஷ அறை, எப்படி வேணும்னு சொல்லலாங்க. நான் இங்கே தான் பாக்ஸிங் பண்ணுவேன், ரன்னிங் பண்ணுவேன், வாக்கிங் பண்ணுவேன். இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்தாலே போதுங்க. மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி போயிடும். ஏன்னா இந்த புத்தகத்தில் வந்து நிறையா கேரக்டர்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் தான் உருவாக்குனேன். அப்படிங்கிறனால அந்த கேரக்டர்லாம் என் கூட பேச ஆரம்பிச்சிடும். எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதெல்லாம் என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடும். சாதாரண லைஃப்பை விட இந்த மாதிரி மேஜிக்கான லைஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே ஃபேண்டஸியும் சேர்த்து தான் எழுதியிருப்பேன். முதல் புத்தகத்திலேருந்து கடைசி புத்தகம் வரைக்கும் சாதாரண ஒரு புத்தகமாக இருக்காது. அது வந்து கண்டிப்பாக ஃபேண்டசி இருக்கும் அதில். அதே மாதிரி ஆசான் பாகம் 3லேயுமே ஃபேண்டசி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கதை படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தா கூட இந்த குழந்தை வந்து படித்து முடிச்சுட்டு தான் வைக்கும். அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கதை வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி புத்தகத்தில் வந்து கொஞ்சம் டஸ்ட்லாம் இருக்குங்க. டெய்லியுமே அதை க்ளீன் பண்ணிடணும். டெய்லி போக தான் செய்யும். இருந்தாலும் தூசி வந்து பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா பழைய புத்தகமாக மாறிடும் இல்லையா, அதனால் வந்து நான் நீட்டாக தொடச்சி வச்சுருவேன் டெய்லியுமே. இங்கே இருக்கிறதுலேயே அதிகமாக இருந்தது வந்து ராயரின் மகுடம் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் 4 பாக்ஸ் வந்து இருக்குது, நான் எடுக்காமல் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த புத்தகம் தான் அதிகமாக வந்து போகுதுங்க. அமேசான்லேயே இருக்கட்டும், நிறைய கடைகளில் வாங்கி வச்சுருக்காங்க. என்னோடய சேனலில் வந்து பார்க்காதவங்க கூட என்னை காண்டாக்ட் பண்ணி புக்கு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ராயரின் மகுடம் வந்து நிறையா வந்து போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனாலேயே இந்த புத்தகம் வந்து நான் நிறையா வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதிகமாக வந்து பிரிண்டிங் வந்து பண்ணும்போது கொஞ்சம் சார்ஜுமே வந்து கம்மியாகுங்க. இது வந்து தஞ்சையின் வாசம் ராயரின் மகுடம் பாகம் 2ங்க. பாகம் 1, 2, 3 இந்த மாதிரி 3 பாகமாக வந்து ராயரின் மகுடம் வந்து வரப்போகுது. 2 எழுதிட்டேன். ஆசான் 3 எழுதிட்டு பிரபஞ்சத்தை பற்றி ஒரு புத்தகம் தனியாக எழுதிட்டு அதுக்கப்புறம் ராயரின் மகுடம் பாகம் 3 வந்து நான் எழுதுவேன். எல்லாமே இந்த ட்ராயிங் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நானாக ஓனாக வந்து வடிவமைச்சது தான். எனக்கு வந்து ஒன்றே எல்லாமே நம்ம பண்ண முடியும், அந்த நம்பிக்கை இருக்குது. ஓகே ப்ரோ, ஆசான் பாகம் 3 வந்து காட்டுங்க. நீங்கள் சொல்கிறது கேட்குது, இப்போவே காட்டுறேன் பாருங்கள்.
இதுதான் புக் கவரான்னு கேட்டிங்க அப்படின்னா இதுவும் தான். அதாவது 2 ரெடி பண்ணியிருக்கேங்க. இது முன்னாடியோ பின்னாடியோ வந்து வரப்போகுது. இந்த ஆசான் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு பையன் இருக்கிறாங்க இல்லையா, இந்த ஒரு கவர் ஃபோட்டோவில், அது உண்மையாகவே கதையில் இருக்கக்கூடிய ஒரு சீன் தான். அந்த சீனை தான் அப்படியே எடுத்து நான் பண்ணியிருக்கேன். அந்த மேஜிக் ஸ்டிக் உண்மை தான், இந்த ஒரு சீன் எல்லாமே வந்து உண்மை தாங்க. ஸோ இன்னொரு புக் கவருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. அது ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் எது முன்னாடி வரும் எது பின்னாடி வரும் அப்படிங்கிறதே தெரிய வரும். நான் ஃபைனல் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதையும் நான் சொல்கிறேன். ஸோ இதை முடிக்கிறதுக்கே டைம் ரொம்ப ஆயிடுச்சுங்க. நைட்டு ஒரு 7 மணி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் புக்கு வந்து கரெக்ஷன் பண்ணணும், டைப்பிங் பண்ணணும். ரொம்ப சின்ன லைஃப் தான் இல்லையா, அதில் போயிட்டு நேரம் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்ல நான் விரும்பலைங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு, என்ன சக்தி இந்த பூமியில் இருக்குது, இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு நடுவில் ஜாதி மதம் இந்த மாதிரிலாம் வாழ்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல, இஷ்டமும் இல்லைங்க. அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. குரங்காக இருந்து மனிதனாக மாறிட்டு இதெல்லாம் என்ன? ஸோ அதெல்லாம் கடந்து நான் வந்துட்டேன், எங்கேயோ போயிட்டேன். என் மூளை எங்கேயோ நீ கூட்டு போயிடுச்சு. ஸோ இனிமேல் நிம்மதியாக சந்தோஷமாக புத்தகம் எழுதிட்டு அப்படியே வந்து வாழ வேண்டியது தான். ஆசான் பாகம் 3 விரைவில் வெளியாகுங்க. உங்களுக்காக தான் நான் ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ வந்து போடுறேன் ஆசான் பாகம் 3 பற்றி. அதில் என்னெல்லாம் இருக்குது, எந்த மாதிரி டாபிக்லாம் இருக்குது அப்படிங்கிற பற்றிலாம் போடுறேன். தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற எழுத்தாளர்கள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஸோ புது ரைட்டர்ஸ் யாராச்சும் கண்ணில் வந்து படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்மளும் நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருக்கணும். பிரபஞ்சத்திற்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி.